நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 780வது வீடியோ. பெருமாள் நான் கூட ரெக்வஸ்ட் பண்ணான், மாமா இது ஆடி மாதம் வரைக்கும் அம்பாளை பற்றியே சொல்லுங்க மாமா. மாரியம்மல்லாம் நிறைய அம்பாள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, அதில் பற்றியெல்லாம் பேசணும் பண்ணுவான். இன்னைக்கு என்னென்ன யோசனை பண்ணும்போது காலையில் திரு விவேக் சர்வேஸ்வரன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவர் வந்து நிமிஷாம்பாள்னு ஒரு அம்பாளை பற்றி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு லைன் வரும், உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி அப்படி ஒரு 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 லைன் வருது. அப்படின்னா என்ன? கண்ணை மூடி, அதாவது அம்பாள் கண் தேவரெல்லாம் கண் மூடுறது கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லப்படுது லலிதா சஹஸ்ரநாமத்திலே. அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல பல பல புவனங்களை படைச்சிடுறா அம்பாள். வந்து கண்ணை மூடி இந்த க்ஷண நேரத்தில் அப்படின்னா இது வந்து அதுக்கு நிமிஷாம்பாள்னு ஒரு பேர். அந்த இதுக்கு அந்த மாதிரி அனுக்கிரகம் பண்ணால் அந்த அம்பாளுக்கு நிமிஷாம்பாள் பேர். இது எங்கே இருக்குது? மோஸ்ட்லி கர்நாடகா தான் வந்து பிறப்பிடம். இந்த நிமிஷாம்பாள்ன்ற பேருக்கு வந்து கர்நாடகா வந்து மெயினாக அது. கர்நாடகாவில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குது மெயினாக அம்பாள் நிமிஷாம்பாள். அப்புறம் இது பெங்களூரில் இருக்குது, பல இடத்துல இருக்குது. இது வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற அம்பாள் நிமிஷாம்பாள். ஒரு கையில் சூலம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் டமருகம் வரம் அபயம் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. ஆடி மாதத்துல அம்பாள் தரிசனம் நிமிஷாம்பாள் பேர், அம்பாள் பேர். இவ்வளோ பார்க்குறதுக்கு நம்ம கர்நாடகா தான் போகிறோம்னு தேவையில்லை. இந்த மாதிரி பேரில் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையிலேயே காசி செட்டி தெருன்னு இருக்குது. அதான் டவுன் சொல்கிறோம். பாரிஸ் போகிறோம் இல்லையா, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கிட்ட அங்கே இறங்கி பஸ் எல்லாம் டேர்ன் ஆகும் ஹைகோர்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல இறங்கிட்டு வாக் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, இங்கே என்எஸ்சி பஸ்ஸோட லெஃப்ட் நடந்த ஒரு 10-20 அடி நடந்தாலே ரைட் சைடில் இருக்க என்எஸ்சி பஸ்ஸோடலேருந்து ரைட் சைடில் கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு ஒரு ரோடு போகும்ல, மெயின் பஸார். அங்கே தான் வந்து அகர்வால் பவன் அதெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் தூரம் ஒரு பொருளாக வாக் பண்ணேன். காசி செட்டி தெருண்டு மெயின் ஷகர் ஆஃப் த பிளேஸ். ஆல் ப்ராடக்ட்ஸ் கேன் கெட், பேகு கேகு, அப்புறம் அந்த வாட்டர் ஆல் பாட்டில்ஸு, இந்த பிளாஸ்டிக் சாமான்கள், நவராத்திரிக்கு உண்டான எல்லா இது வந்து காசி செட்டி தெருவில் தான் கிடைக்கும். இப்போ டசனாக வாங்குறவாள் அங்கே தான் வாங்குவாள். கண்ணாடி சீப்பு, இது கூடை, ஸ்கூல் பேக் சைடு பாட்டில் என்னென்னோ கிடைக்கும் அங்கே, சூட்கேசஸ் எல்லாம். இந்த காசி செட்டி தெரு உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கோபுரம் இருக்குது. நம்ம ரைட் சைடில் உள்ளே போகும்போது ஒரு கோபுரம் வருது. ஸோ அதுதான் வந்து நிமிஷாம்பாள் கோவில். இந்த சரியான இந்த ஷகரான ஏரியாவில் சென்னையில் பாரிஸ்காவில் கோவிந்தப்பரா ஸ்ட்ரீட்லேருந்து உள்ளே போய் காசி செட்டி தெருவில் உள்ளே நுழைஞ்ச இது வந்துடும் நிமிஷாம்பாள் கோவில்ண்டு. இந்த நிமிஷாம்பா இது வந்து கர்நாடகாவில் இருக்கிற நிமிஷாம்பாள். முன்னாடி ஸ்ரீசக்கரமே இருக்குது. நம்ம ஊரில் உட்காந்துருக்கானா இல்லை, இங்கே இருக்கிற நிமிஷாம்பாள் வந்து நின்ற நிலையில் தான் இருக்கா. இதெல்லாம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம், பெங்களூர் அந்த இடத்துல இருக்கிற அம்பாள். இதெல்லாம் இது பெங்களூரில் இருக்கிற அம்பாள் நிமிஷாம்பாள். ஒரு கையில் டமரகம், ஒரு கையில் சூலம், மரம் அபயம் அம்மா வச்சுருக்கா. இந்த கையில் ஒரு புஷ்பம் மேய்ச்சிருக்கா. அதில் ஸ்ரீரங்கப்பட்ட தம்பாள். இதுதான் இந்த அம்பாள் தான் சென்னை காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க அம்பாள். நின்ற நிலையில் இருக்கும் அங்கே நிமிஷாம்பாள். மராபயம் பாசாங்குசமாக என்ன தெரியல, கையில் என்ன அண்டமரக்கும் சூலம் அப்படியே இருக்கலாம் தெரியல. பூ அரைச்சின்னு இருக்கு. நான் ஒரு ரெண்டு தடவையோ 3 தடவையோ போயிருக்கேன் இங்கே. நான்
அங்கே பர்ச்சேசிங் போகும்போது பார்த்துட்டு வருவேன் அம்பாளை. இந்த மெயின் ரோட்டே இருக்கும் அது. பட் பெங்களூர் சைடில் இருக்க கர்நாடகா அம்பாள் தான் அழகு. ஏன்னா அம்பாள்லாம் உட்கார்ந்த நிலையில் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நிமிஷாம்பாள் அலங்கார கோலத்தோடு உட்காந்துருக்கா. இப்போ இவளை பற்றி நம்ம சரித்திரம் எப்படி தோண்டினா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நிமிஷத்தில் வரமருடன் நிமிஷாம்பாள். நிமிஷாம்பாள் அம்மனை வழிபட்டால் முற்பிறவி சாபங்கள் பாருங்க, இந்த பிறவியில் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் தோஷங்கள் யாவும் விலகும் என்று ஐதீகம் என்ற எண்ணத்தோடு பதிவு பண்ணியிருக்கான் அந்த இதை. நிமிஷாம்பாள் அம்மனை வழிபட்டால் இதெல்லாம் போயிடும், முற்பிறவி சாபங்கள்லாம் போயிடும். பராசக்தி அன்னையின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தவன் முக்தராஜன் என்ற மன்னன். அவன் தன்னுடைய நாட்டை எந்தவித குறைகளும் இல்லாதபடிக்கு ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வறுமை என்றும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் மகிழ்ச்சிக்கு ஒரு அசுரனால் பெரிய தொந்தரவு. இவன் வந்து முக்தராஜன் அவ்வளோ நல்லவன், கர்நாடகா வாழ்ந்தவன். அவன் அந்த மாதிரி அவங்க அங்கே ஒரு அசுரன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப இது பண்ணுறான், அவனுக்கு கெடுதல் பண்ணுறான். ஜானுசு மண்டலன் பேர், அந்த அசுரன் பேர் ஜானுசு மண்டலன். என்ன அந்த அசுரனுக்கு முக்தராஜனின் பக்தியை கண்டு ஆத்திரம் பொறாமை ஏற்பட்டது. இதனால் அந்த அசுரன் முக்தராஜனுக்கு இடையூறு செய்வதையே வேலையாக கொண்டான். முக்தராஜனுக்கு ஜானு மண்டலின் இடையூறுகளை சமாளிப்பதே பெரும் சுமையாக இருந்தது. ஆகையால் நாட்டு மக்களின் குறைகளையும் உடனடியாக கவனித்து சரி செய்ய முடியாமல் திணறினான். இப்படியே போனால் என்ன முடிவு அப்படி யோசனை பண்ணான். அவள மந்திரி பிரதானிகள் ரிஷிகள்லாம் கூட்டி கேட்டும்போது ஒரு யஜ்யம் பண்ணுங்க, அப்போ வந்து அவனை அடிச்சுடலான்றான். அன்னையான பராசக்தியிடமே தன் குறையை கோர வேண்டும் என்பது முடிவு செய்தான். அவன் ஜானச மண்டலை அழிக்க வேண்டி அன்னை பராசக்தியை வேண்டி ஒரு யாகம் செய்தான். மனமுருகி வேண்ட பக்தனுக்கு மனம் இறங்காமல் இருப்பது தெய்வம் அல்லவா, தெய்வம் அல்லவே. அதாவது உடனே அம்பாள் கூப்பிடனே ஆசுதோஷி வந்து அவன் பூமிக்கு. அப்போ வந்து யாகத்தில் உதிக்கிறான் அம்பாள், நிமிஷாம்பாள். யாகத்திலிருந்து உதித்த அம்பிகை முக்தராஜன் மற்றும் அவரது நாட்டு மக்களை மெடுகொள்ளும்படி ஜானச மண்டலை பார்த்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறார். அப்படி சாம்பல் ஆயிடுறான். அந்த நொடிப்பொழுதில் அசுரரான ஜானச மண்டலன் நேரத்தில் தன் பக்தன் முக்தராஜன் சாம்பலாகி இவர் முக்தராஜன் காப்பாற்றப்படுறான். ஸோ அதனால் அம்பாளுக்கு இந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்தில் இது பண்ணதுனால அம்பாள் பேர் நிமிஷா அம்பாள். அசுரர் வதம் செய்ததால் அம்பிகைக்கு உண்டான தோஷம் நீங்க நிமிஷா அம்பாள் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் இடத்தில் அருகிலே சிவலிங்கத்தை சாபித்து அதை பூஜை பண்ணுறா அம்பாள். ஸோ அனைத்து அதை தொடர்ந்து அம்பிகையின் தோஷம் நீங்கியது. அம்பிகை வழிபட்ட இந்த லிங்கம் முக்தீஸ்வரர் பேர், கர்நாடகாவில் இப்பயும் இருக்குது. இந்த இறைவன் கர்நாடகாவில் மௌத்திகேஸ்வரர் சொல்கிறார். அவர் முக்தீஸ்வரர் தான். தனக்கு அருள் புரிந்த அன்னைக்கு கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகில் உள்ள கஞ்சம் என்ற இடத்தில் கோவில் எழுப்பினார் முக்தராஜன். இந்த கஞ்சமில் தான் இந்த ஃபோட்டோலாம் இருக்குது, சிலையெல்லாம். அந்த அம்பிகைக்கு நிமிஷாம்பாள் என்று பெயரிட்டான். சமயபுரம் மாரியம்மனை போல் பக்தர்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுப்போடாக திகழ்கிறாள் இந்த தேவி. அம்மனை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு 5 நிலை கோபுரம் முதலில் வரவேற்கிறது. இங்கே கர்நாடகா ஸ்ரீரங்கப்பட்டத்தில் பக்கத்தில் அன்னை கிழக்கு நோக்கி 4 திருக்கரங்களுடன் துர்க்கையின் அம்சமாக அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலே வந்து டமரகம் இருக்குது, சூலம் இருக்குது, முன்கையில் பாசமும் இது வரமும் அபயமும் இருக்குது. நிமிஷாமாக வழிபட்ட சிவலிங்கமான மௌத்திகேஸ்வரர் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அதன் அருகே லட்சுமி நாராயண சன்னதி அமைந்துள்ளது. விநாயகர், அனுமன், சூரியன் ஆகியோருக்கும் தனித்தனி உள்ளது. இந்த தலத்தில் சிவராத்திரி, மாத பௌர்ணமி, நவராத்திரி, நிமிஷாம்பா ஜெயந்தி ஆகியவை நல்ல சிறப்பாக பண்ணுறார். ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சம் என்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சுள்ளது. அங்கே போகிறவா வந்து அதே மாதிரி கோவில் வந்து இங்கே பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி நகர்லேயும் இருக்குது. சென்னை காசி செட்டி தெருவில் உள்ள 3 நிலை ராஜகோபுரத்துடன் என கம்பீரமாக எழுந்திருக்கிறது.
கோவிலுக்கு நுழைந்தவுடன் முதலில் தென்படுவது கருவறை தான். அதனுள் நின்ற கோலம் தெற்கு பார்த்த வண்ணம் நிமிஷாம்பாள் எழுந்தருளியுள்ளார். அம்பனின் எதிரில் சிம்ம வாகனமும் சூலமும் உள்ளன. அம்பாளுக்கு 5 நெய் தீபம் போடணுமா, மறிக்கொழுந்து மலை சூட்டி 18 வாரங்கள் தொடர்ச்சி பண்ண எப்பேற்பட்ட திருமணத்தோடையெல்லாம் எங்கும் குழந்தைவருக்கும் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கு. கருவறை வெளிப்பிரகாரத்தில் தரசித்தி விநாயகர் தேவி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வெங்கடாச்சலபதி, முக்தீஸ்வரர், ஆஞ்சநேயர், முருகப்பெருமான் ஆகியோர் தனித்த சன்னதிகளில் அருள் புரிகின்றனர். கிழக்கு வாழ்த்து அருள்புரிகின்ற நிமிஷாம்பாள் கருவறையின் பின்புறம் நவகிரகங்கள் சன்னதி உள்ளது. அது சூரியனை ஸ்பெஷலாக வந்து 7 குதிரை போட்டி ரைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். அதை இந்த தலத்தில் நிமிஷாம்பாள் ஜெயந்தி அன்னைக்கு அம்மனுக்கு 108 கலச அபிஷேகமும் துர்கா ஹோமமும் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் அம்பாளுடைய ஜெயந்தி ஜெயந்தினா பிறப்பு பதிலாக வரா இல்லையா, அந்த ஹோமகுண்டத்துலேருந்து அது வைகாசி மாதம் வளர்ப்பதை தசமி நாளில் நடக்கிறது. அம்பிகை வழிபட்ட லிங்கம் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே உள்ள கஞ்சத்தில் அமைந்துள்ளது. நிமிஷாம்பாள் ஆலயம் மௌத்திகேஸ்வரர் என்ற பெயரில் தனிச்சன்னதி உள்ளது. முகத்துக்கு என்ன செய்கிறா, ஒரு கவசத்தை போட்டு போடுறா. அங்கே அப்படி தான் இருக்குது. சரி, இந்த ஈஸ்வரனை வழிபட்டால் நடக்கும். பிரதோஷ நாட்களில் வழிபட்டால் ஒரு பிறகு சாபங்கள், தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சி போகுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துக்கு கர்நாடகா போகிறவா அங்கே போய் பார்த்துடுவாங்க. அந்த இது ஸ்ரீரங்கப்பட்டினம் பார்த்துருவோம். சென்னையில் இருக்கிறவ எப்பயா பாரிஸ் போகும்போது இந்த அகரவால் பவன்லாம் போய் சாப்பிடுவா நிறைய பேர். அங்கே பாசந்தி நல்லாயிருக்கும், சமோசா நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த பொண்ணோட சொல்லுவாங்க, அப்புறம் சமோசா வாங்கிடுவான், பாசந்தி வாங்கிடுவான்னு. நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்சி எடுத்துட்டு அதில் அம்பாள் கோவில் இருக்குது. கட்டாயம் தரிசிக்க வேண்டிய அம்பாள். இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கிறவா அவளுக்கு இந்த அனுக்கிரகம் கிடைக்கட்டும். இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.